உங்கள ஒருத்தருக்கு லாட்டரி அடிக்க போகுது. பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன்ல லாட்டரி சீட் வாங்கணும்னு. ஐயோ, நான் சொன்னது அந்த லாட்டரி இல்ல. இந்த மொத்த சொத்துக்கும் வாரிசான அனுப்பமாவ உங்க 2 பேரோட மகன்களை யாருக்கா ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டோம். என் மகன் மோகன கிருஷ்ணனுக்கும் அவளுக்கும் சரியா செட் ஆகும். என் மகனுக்கு என்ன குறைஞ்சது? அவனுக்கு செட்டே ஆகாது. நீங்க இப்படி மாறி மாறி சண்டை போடாம முதல்ல உங்க பசங்களை கூப்பிடுங்க. அதாவது தாத்தாவோட ஆசைப்படி நான் படிச்சு ஏகப்பட்ட பேஷண்ட் இருக்கிற ஒரு பெரிய டாக்டரா மாறிட்டேன். மாட்டு டாக்டர் தானே? அப்படி சொல்லக்கூடாது. ஒரு எம்பிபிஎஸ் டாக்டருக்கும் வெட்டனரி டாக்டருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. அவங்க மனுஷங்களை ட்ரீட் பண்றாங்க, நாங்க மிருகங்களை ட்ரீட் பண்றோம். அப்போ மிருகங்க கூட தான் நீங்க அதிகமா பழகுறீங்க. ஆமா. பார்த்தாலே தெரியுது. மாட்டுத்தோலும் ஸ்மெல் வருது. சரி, என்ன பண்றது? இந்த எருமை சாணியும் மாட்டு மூத்திரமும் சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. மாட்டு டாக்டர் வந்தாலே ஆனா ஓமனக்குட்டா, நீங்க வந்தப்போ ஒரு கஷாயத்தோட ஸ்மெல் வருதே. இது ஆயுர்வேத சோப் போட்டு குளிச்சாலே போயிடும். அப்ப போய் குளிச்சிட்டு வாங்க. ஐயோ, அதுக்கெல்லாம் டைமே கிடையாது. ஏகப்பட்ட பேஷண்ட் வெயிட் பண்றாங்க. அப்போ சீக்கிரமா போங்கல. பேஷண்ட்டை விட எனக்கு ரொம்ப முக்கியம் என்னோட மறிக்கொழுந்து தான். என்னது மறிக்கொழுந்தா? உன்னை நான் அப்படிதான் கூப்பிடுவேன். ஏன்னா மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதுதான் மறிக்கொழுந்து. இன்னும் வேணும்னா அருகம்புல்லனும் அஸ்வகந்தானும் கூப்பிடுறேன். நீ வேணா என்னை கிழங்குன்னு கூப்பிட. அப்படின்னா நான் கிழங்குன்னு உங்களை கூப்பிடவா? கூப்பிடு, ஆனா அதோட கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து சக்கரவள்ளி கிழங்குன்னு கூப்பிடு.